யார் ஜீனியஸ்? எல்லாத்த பற்றியும் சராசரியாக தெரிஞ்சிருக்க வேணாம், இல்லை ஒரே ஃபீல்டில் எல்லாத்த பற்றியும் கரைச்சி குடித்தவனாக இருக்க வேணாம். எல்லாத்த பற்றியும் சராசரியாக இருக்கவன் ஒரு சராசரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதான் உண்மையும் கூட. ஒரு ஜீனியஸ் தான் எடுத்துக்கிட்ட ஃபீல்டில் நான் தாண்டா பெஸ்ட்டு அப்படின்ற அளவு கெத்தாக இருப்பான். அவன்கிட்ட மற்ற விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா அவன் தடுமாறுவான். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இளையராஜாவை எடுத்துக்கோங்க. அவர் மியூசிக்கில் அவரை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. த மேஸ்ட்ரோ, த ரியல் மேஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம நிருபர்கள்லாம் அவர்கிட்ட போய் தேவையில்லாத அரசியல் கேள்விகள் மற்றதெல்லாம் கேட்கும்போது அவரோட பதிலை வச்சு ஒரு மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது மியூசிக்கை பற்றி மட்டும்தான். அந்த ஃபீல்டில் அவரோட ஜீனியஸ்னஸை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. போய் அவர்கிட்ட மற்றதை பற்றி கேட்கும்போது தான் சாதாரணமாக ஒரு பதிலை சொல்கிறாங்க. நம்ம என்னதான் ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸோ ஒரு பிளாக் ஹோல் தெரியல பேசினாலும் எதிரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கேள்வியாக கேட்டு தான் நம்மளோட ஜீனியஸ்னஸ் என்னன்றதை முடிவு பண்ணுவாங்க. ஒருத்தவன் ஜீனியஸாக இல்லைன்றத அவனோட ஃபீல்டில் அவன் எப்படி இருக்கான்றதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். எல்லாத்த பற்றியும் அவன் தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை.